இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பிசினஸ் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, லீட் ஜென்ரேஷன். முன்ன மாதிரி அது ஈஸியா இல்ல. ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுல எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிற ஆக்ஷன் பிளான்ல ரெடி ஆக முடியும் இல்லையா? காரணங்கள் என்ன? கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வந்து ஸ்மார்ட் ஆயிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வீடியோல, லிங்க்டின்ல எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசுறதுக்கே வராங்க. டூ மெனி ஆப்ஷன்ஸ். எங்கெல்லாம் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கோ, அங்க எல்லாமே டெசிஷன் வந்து கண்டிப்பா டிலே ஆக தான் செய்யும். ஒரு கம்பெனி ஆஸ் அன் என்டைட்டி மேல இருந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபோக்கஸ் வந்து இப்ப அப்படியே அது இண்டிவிஜுவல் மேலே ஷிஃப்ட் ஆயிட்டு வருது. அதுவும் ஒரு காரணம். பி2பி செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஹைரார்கினால வர டிலேஸ், அந்த டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், ப்ராசஸ் டிலே, அதுவும் ஒரு காரணம். டூ மச் அட்டென்ஷன்ங்கிற பேர்ல நம்ம வந்து ஆட் குடுக்கறது, மெசேஜஸ் அனுப்புறது, மெயிலிங் பண்றது இதெல்லாமும் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் கெட்டிங் இக்னோர்ட். மார்க்கெட் சேச்சுரேஷன். இப்போ ஒரு ஒரு எல்லாரும் அதே தான் குடுக்குறோம் இல்லையா? இப்ப நாங்க எங்கள எடுத்தீங்கன்னா பிசினஸ் கன்சல்டன்சி அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் எங்கள மாரி குடுக்குற எவ்வளோ பேர் இருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ஒண்ணா தான் வந்து சேருது. ராங் செக்மெண்ட்ல போய் மார்க்கெட் பண்றோம். எங்கேருந்து லீடு வரும்? இது எல்லாம் தாண்டி லீடு வந்தாலும், அத தாம்பாளத்துல வச்சு தாங்காம, புவர் ஃபாலோ அப்னால அதையும் இழக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே மோட்ல தான் இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ரிசர்ச் மோட். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்க்ரோல், 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 ஸ்க்ரோல். இந்த ரிசர்ச் மோட் வந்து கன்சம்ப்ஷன் மோடா ஆகணும்னு எங்கேயும் இல்லையே. இந்த காரணங்கள் தெரிஞ்சாதான் இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறது பார்க்க முடியும். எப்படி உங்களை கரெக்டா பொசிஷனிங் பண்ணிக்க முடியும். எங்கே உங்களோட யூஎஸ்பியை கரெக்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். கிடைக்கிற லீட்ஸை எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் மூலமா நீங்க உங்க லீடை பார்த்துக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட்.